டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். தொழிலதிபர் ரித்திஷ் மற்றும் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் எங்கே என அமலாக்கத்துறை விசாரணையில் இறங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். இந்த வழக்கில் அமலாக்கத்துறையின் அடுத்த கட்ட விசாரணை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்கள். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்த கட்ட விசாரணையை நோக்கி நகர்கிறது. குறிப்பாக இந்த வழக்கு சம்பந்தமாக டாஸ்மாகோட மேலாண் இயக்குனர் விசாகனிடம் 2 முறை இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை வாக்குமூலமாக பெற்றனர். இந்த நிலையில இன்று காலை டாஸ்மாகோட துணை பொது மேலாளரான ஜோதி சங்கர் என்பவர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். அவரிடம் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் துங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சம்மனின் அடிப்படையில அவர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார். குறிப்பாக சிசிடிவி உள்ளிட்ட பல்வேறு கணக்கு வழக்குகளை அவர் தான் கையாண்டு வந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாகவும் அவரிடம் இந்த விசாரணை நடத்தி வருவதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில இந்த ஒரு சம்பவம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில மற்றொரு சம்பவத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் அது மட்டுமின்றி எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரான ரத்தீஷ் என்பவரின் வீட்டுல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருவருக்கும் பலமுறை போனில் தொடர்பு கொண்டு விசாரணைக்கு வருமாறு வீட்டிற்கு அழைத்த போதும் அவர்கள் வராததால தற்போது அவர்கள் எங்கே என அவர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக அமலாக்கத்துறை தரப்புல ஒரு தகவலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தொடர்பாக இவர்கள் அடிக்கடி வெளிநாட்டிற்கு செல்ல இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில விமான நிலைய அதிகாரியிடம் இந்த பயண விவரங்கள் தொடர்பாக தகவல் கேட்கப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டு இவர்கள் சொந்த பயணமாக வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு ஏதேனும் பயணம் செய்திருக்கிறாரா அல்லது இந்த தகவல் தெரிந்து இவர்கள் பயணம் செய்துள்ளாரா என்பது குறித்து தகவலை சேகரிக்கும் பணியில அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர்.